ஒரு கட்சியுடைய, அது தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் அவர்களே இன்னைக்கு இந்த தமிழகம் இழந்திருக்கு அப்படின்னா இதற்கு மிக முக்கிய காரணம் இங்க இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மதுரையில சுப்பிரமணியன் என்ற ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு நிர்வாகி ஒருவர் கொல்லப்படுகிறார். அதற்கு பிறகு திருச்சி காங்கிரஸை சேர்ந்த ஜெயக்குமார் என்ற ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளர் ஒருவர் கொல்லப்படுறார். இதே மாதிரி அடுக்கடுக்கா ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் இல்லைன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த ஆட்சியில தான் அதிகமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஆலந்தூர் விஜயன், அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு கரூர் எம்எல்ஏ பழனியாண்டி, திமுக எம்எல்ஏ பழனியாண்டியுடைய அந்த கல்குவாரியில ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டு எடுக்கப்பட்டதை நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த பழனியாண்டி ஏற்கனவே ஒரு நிருபர்களை அழைச்சிட்டு போயிட்டு உள்ள வச்சு அடிச்சு கடத்திட்டு போய் உள்ள வச்சு அடிச்சு அனுப்பி விட்டதும் பார்த்தோம். இந்த தமிழகத்துல தான், அதாவது இந்த பத்திரிகைகளுக்கும் சுதந்திரம் இருக்காது, இந்த பத்திரிகை நிருபர்களுக்கும் சுதந்திரம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்த்தது இந்த பழனியாண்டி விஷயத்துல தான். அதற்கு பிறகு தமிழகமே அதிர்ந்து போனது என்னன்னா இந்த சாபர் சாதிக், அதாவது திமுகவுடைய அயலக அணி தலைவராக இருந்த சாபர் சாதிக் 2000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான போதைப் பொருளை கடத்தி கொண்டு சென்ற வழக்கில் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு பின்னணியில் உள்ள அனைவரும் பிடிக்கப்பட்டு இன்னைக்கு ஜெயில இருக்கிறார். அதாவது தமிழகம் முழுக்க கடந்த 5 ஆண்டுகள்ல மதுவும் சரி கஞ்சாவும் சரி அந்த மெத்து இத்துன்னு தமிழகம் முழுக்க மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது பெரிய அளவிலான இந்த கட்சியை சார்ந்தவர்கள். இதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த காவல்துறை.